எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி, ஒரு 3 மாத குழந்தை, கை குழந்தை, அந்த குழந்தை மரணித்து விட்டதாக சொல்லப்படுகிறது, காணவில்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த குழந்தை தேடுகிறார்கள். இறுதியாக அந்த குழந்தை அந்த வீட்டிலேயே ஒரு தண்ணீர் தொட்டியில் சடலமாக மீட்கப்படுகிறது. 3 மாத குழந்தை. அப்ப என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுதுன்னா, இந்த குழந்தை காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ்காரங்களுக்கு என்ன 3 மாச குழந்தை என்ன காணாம போயிடுச்சுன்னா, வெளியே போய் காணாம போயிடுச்சா அது ஒரு கதை, யாராச்சும் என்ன பிளான் பண்ணி எடுத்துட்டான்னு சொல்லலாம். வீட்டிலே காணாம போச்சு என்னன்னு சொல்லி எல்லாம் தேடி பார்த்தா கடைசியில அந்த குழந்தை அவங்க வீட்டிலேயே தண்ணீர் தொட்டியில அது மரணித்து கிடக்கிறது. என்ன விஷயம்? போலீஸ்காரர்கள் விசாரணை நடத்துகிறார்கள். விசாரணைக்கு பிறகு விஷயம் வெளியே தருது. என்னன்னா, என்ன விசாரணைனா, இவ்வளவு பெரிய தொட்டியில 3 மாத குழந்தை எப்படி எந்திரிச்சு போகும்? 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைன்னா நடந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். இது தவளை கூட செய்யாது. எப்படி அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்தால், பெற்றெடுத்த தாய் அந்த குழந்தையை மன உளைச்சலின் காரணமாக அவளே அந்த தண்ணீர் தொட்டியில் போட்டு மரணிக்க செய்திருக்கிறார். இது செய்தது ஒரு முஸ்லிம் பெண்மணி. இது நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது திருப்பத்தூர் மாவட்டத்துல. நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கலாம், என்ன இது, எப்படி இப்படி நடக்கும், ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே நாம் அந்த பெண்ணை மாத்திரம் குறை சொல்வது என்பது அது பிழையாகத்தான் அமையும். இந்த செய்தி என்பது உங்களுக்கும் எனக்குமான படிப்பினை. ஏன் தெரியுமா? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை இன்றைக்கு ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னா, சொல்வதற்கு வெட்கமாக இருந்தாலும் அதுதான் உண்மை, மோக பொருளாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை மாறவில்லை. ஒரு போய் சம்பாதிச்சுட்டு வந்தாருன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய எந்த உரிமையும் கொடுப்பது கிடையாது. அந்த பெண்ணுடைய உணர்வுகளை மதிப்பது கிடையாது. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு, அதனால கொண்டு போய் இந்த பொண்ணு என்ன செய்யறா, தூக்கமே இல்லாத காரணத்தால இவ கொண்டு போய் சாகடிச்சுட்டா. யோசிச்சு பாருங்க, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த வீட்டில் கூடிய கணவர் அந்த பெண்ணுடைய சுமையை புரிந்து கொண்டு, மனச்சோர்வை புரிந்து கொண்டு அவளுக்கான ஒரு ஒத்தாசையாக இருந்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்குமா? இது வெறும் குழந்தைக்கான விஷயம் மட்டும் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவிக்கு 50 வயசு ஆயிருக்கலாம், உங்களுடைய மனைவி 40 வயசை கடந்திருக்கலாம், அல்லது இப்பதான் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிருக்கலாம். எல்லாருக்கும் இந்த மன உளைச்சல் இருக்கிறது. ஒரு பெண்மணி சொல்றாங்க, ஒரு 50 வயதை கடந்த ஒரு பெண் என்ன செய்யறான்னு சொன்னா, பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பிறகு அப்ப போய் என்ன செய்யறா, டைவர்ஸ்க்காக நிக்கிறா. ஏன்னா இது எல்லாம் முடிஞ்சிருச்சு, உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, இப்ப டைவர்ஸ் வாங்கணும் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண் சொல்றா, நான் சொல்ல வேணாம்னு நினைச்சேன், இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. என்னம்மா அப்படின்னு கேட்டா, நான் திருமணம் ஆனது முதல் என்னுடைய கணவனுக்கு நான் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப கணவர் கெட்டவரா, காசு தரமாட்டாரா, அடிக்கிறாரா, உதைக்கிறாரா, என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்லபடியா பாத்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் பார்த்துக்கிறது, கொள்றது, பொருளாதாரம் கொடுக்கறது, எந்த பிரச்சனையும் இல்லை. என்னமா பிரச்சனை, வேற என்ன பிரச்சனை? பிரச்சனை என்ன தெரியுமா? என்னுடைய கணவருக்கு என்னுடைய வீட்டுக்கு அருகிலே தான் அவருடைய அலுவலகம். காலையில் அவருக்கு ஒரு உணவு நான் செய்து கொடுக்க வேண்டும், அது இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும். மதியானம் அவருக்கு ஒரு உணவை செய்து கொடுக்க வேண்டும், அதையும் அந்த உணவு இப்படித்தான் இருக்கணும், அது சூடாக தான் இருக்கணும். அந்த உணவு என்பது அதற்கு தொட்டுக்க அப்படின்றது அந்த சைட் டிஷ் எல்லாம் என்னது, இத்தனை பொருட்கள் இருக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு வருவார். வரக்கூடிய நேரத்தில் அவருக்கு டீ காஃபியோட மற்ற பதார்த்தங்கள் இருக்க வேண்டும். இரவு நேரத்தில் அவருக்கு இன்ன உணவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்றாங்க. அப்ப கேட்குறாங்க, இது என்ன எல்லார் வீட்டிலும் நடக்கிறது தானே? அவருக்கு என்னன்னா, மற்ற எல்லா விஷயத்திலும் நல்லவராக இருந்தவர் உணவு விஷயத்துல அவர் என்ன சொல்றாரோ அதை செய்து கொடுத்து ஆக வேண்டும். மற்ற எல்லாமே காசு பணம் நகை எல்லாம் இருக்குது. இந்த பெண்மணிக்கு என்ன தெரியுமா, இத்தனை ஆண்டுகள் நான் சகிச்சுக்கிட்டது ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்துருக்கிறாங்க, நான் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப திரும்ப, அது ஒரு மன உளைச்சலா இருக்கிறது. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, இதுக்கு மேலேயே இந்த அடிமை வாழ்க்கை வாழ விரும்பலைங்க, நான் சுதந்திரமா வாழ விரும்புறேங்க. எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தா சொல்லுவாங்க, யோசிச்சு பாருங்களேன். ஒரு பிரிஞ்சே போயிடலாம். கடைசி நேரத்துல தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் துணை என்பது தேவைப்படுகிறது. இளமையில கூட எப்படி வேணா வாழ்ந்துடலாம்,
அப்ப என்ன விளங்குறது தெரியுமா? ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள்? அவங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிக்கிறீர்களா? கேட்டா என்ன பதில் சொல்றோம்னா, உங்களுக்காக தானே சம்பாதிக்கிறேன், இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்காக தானே, எதுக்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறோம். எதற்காக ஓடுகிறீர்கள்? அவங்களுடைய நிம்மதிக்காக ஓடுறீங்க. அந்த நிம்மதியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களா என்று யோசித்து பாருங்க. அவங்க சந்தோஷத்துக்காக, அவங்க நிம்மதிக்காக, அவங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து தான் ஓடிட்டு இருக்கிறீங்க. அது அந்த ஓட்டத்தில் கிடைக்காத நிம்மதி எதுல கிடைக்கும் தெரியுமா? ஒருவேளை அவள் உணவு சமைக்காமல் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில், இன்னைக்கு சமைக்காதமா, நான் இன்னைக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கிடைக்கும். உனக்கு தலைவலிக்குதா, நான் ஒரு டீயை போட்டு கொடுக்குறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கிடைக்கும். என்னம்மா வீட்டிலே இருக்கிறா, வா ஒரு வெளியே போயிட்டு வருவோம், இன்னைக்கு ரிலாக்ஸா இருப்போம் அப்படி, அப்ப கிடைக்கும். அவனுடைய மன உளைச்சலை புரிந்து கொண்டு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன், ஓ உன்னுடைய கணவன், உன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு, உன் தாய் வீட்டுக்கு ஒரு வாரம் போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வா, பார்த்துக்கிறேன். இதில் அவளுக்கு கிடைக்கும். என்ன தேவைன்றதை பாருங்க. ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது ஏதோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை போல அது கிடையாது. ஒருவரை புரிந்து, அவனுடைய தேவைகளை புரிந்து கொண்டு, அவனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழ்வதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் வாழக்கூடிய நேரத்தில் சூல்லா ஓடி என்ன செய்யறாங்கன்னா, 2 பேருக்கு மத்தியில ரன்னிங் ரேஸ் அப்படி ஓடி போறாங்க. ஓடி போனா முதல்ல என்ன நடக்குது? முதல்ல ரசூல்லா ஆயிஷா நபி ஜெயிச்சிடுறாங்க. சிறிது நாள் கழித்து ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க, அதுல ரசூல் ஸல்லல்லாஹு ஜெயிச்சிடுறாங்க. ஆயிஷா நபி சொல்றாங்க, நான் கொஞ்சம் சதை போட்டுட்டேன், கொஞ்சம் வெயிட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்ப சின்ன பிள்ளையா இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் வயசு கூடிருச்சு. என்னைக்காவது உங்க மனைவி கிட்ட அந்த மாதிரி விளையாடி இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. மனைவி இடத்துல விளையாட்டு என்பது என்று சொன்னால், விளையாட்டுக்கும் நம்முடைய மனைவிக்கு சம்பந்தம் இல்லை. நான் மனைவி கூட தான் விளையாட மாட்டேன். விளையாடுறது அது என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது, என் பிள்ளை இருக்குது. ஏன் மனைவி கூட விளையாடக்கூடாதா? மனைவி கூட சிரித்து பேசக்கூடாதா? அதற்கான நேரம் ஒதுக்க கூடாதா? இன்னும் சொல்வதாக இருந்தால் மனைவிக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு டீ போட்டு கொடுக்க நேரத்துல ஜஸக்கல்லாஹ் ஹைரா சொல்லுங்க, எல்லாம் உனக்கு அருள் புரியட்டும்னு சொல்லுங்க. சொல்லியிருக்கிறீங்களா உங்க மனைவி கிட்ட? என்னைக்காவது உங்க மனைவி கிட்ட அவங்க செஞ்சு கொடுத்த உணவு நல்லா இருக்குது, ஜஸக்கல்லாஹ் ஹைரான்னு சொல்லியிருக்கிறீங்களா? சொல்லியிருக்கோமா? மனைவிக்கு நான் ஏன் சொல்லணும்? ஏன் நான் சம்பாரிச்சு கொடுத்து நான் கொடுக்குறேன், நான் மனைவிக்கு ஜஸக்கல்லாஹ் ஹைரா சொல்லுவாங்களா? அது வேறையா? இதெல்லாம் இன்பம். வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு இன்பம், இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. இதை நீங்கள் செய்து பாருங்கள். எல்லா மனைவியும் சரியா தான் நடக்கிறாங்கன்னா நான் சொல்ல வரல. ஆனால் பெரும்பாலும் இந்த கையாடல் இருக்கிறதே, இது உங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கும். அதை முயற்சி செய்து பாருங்கள். அப்ப இந்த மாதிரி மன உளைச்சல்கள் என்பது அந்த பெண்ணை மாத்திரம் குறை சொல்லி குத்தம் அல்ல, நாமும் அதை கவனித்து அதை சீர்தூக்கி பார்த்து, என்ன இந்த ஓட்டம் ஓடிட்டே இருக்கிறோமே, ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க, உட்காருங்க, தொழுது விட்டு நான் என்னுடைய மனைவிக்கு தேவையான அவர்களுடைய என்ன ஓட்டங்களை எல்லாம் பூர்த்தி செய்கிறேனா பாருங்க. நான் பேசும்பொழுதுதான் எப்படி பேசிட்டு யோசிச்சு பாருங்க, நான் எப்படி நடந்து கொள்கிறேன் யோசிச்சு பாருங்க. எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த அடிப்படையில் நானும் மாற வேண்டும், நானும் சூனத்தை இணைத்து அதை அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்ற அந்த சிந்தனையை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர்களாக நம்மை மாற்றி வெற்றியாளர்களாக மறுமையிலே நம்மை பிரவேசிக்க செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாக்குதாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.